ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்கடி தங்கங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி அம்மா தோத்த கடுப்பில், செம்மையான கடுப்பில் தலையை விரிச்சு போட்டு ரோஹிணிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியாவது ஏதாவது ஒரு ஊழல் பண்ணி எப்படினாலும் நான் மீனாவை தோக்கடிப்பேன். இப்போ வந்துட்டா அதுக்கப்புறம் அவளை சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே என்னை பற்றி தெரியும். அவங்கள்ட்டலாம் நான் பேசி மீனாவை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அம்மா பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்டாட்டி தலைவாயிட்டான்னு சொல்லி பேசுகிறாங்க. இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாதுங்க, நீங்கள் குடிச்சிங்கன்னா தலைவியோட புருஷன் குடிக்கிறேன்னு சொல்லி பேசுவாங்கங்க, நீங்கள் அதனால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவோட தம்பி பொண்டாட்டியும் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ முத்துவும் மீனாவும் தான் அந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த பொண்ணு வந்துடுது. நான் பொக்கே ஷாப் வச்சுருக்கேன், எங்கே போனார் அவர் இருந்தால் தான் நான் பொக்கே ஷாப் திறக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. நீ ஒழுங்கு மரியாதையாக நீ போயிரு, இல்லைன்னா பார்த்துக்க அப்படின்றாங்க. அப்புறம் முத்து அவங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க. தரக்குறைவாக பேச்சோடனே கோவம் வந்துடுது மீனாவுக்கு. மீனா சாப்புன்னு ஒரு அடி அடித்து, இதுக்கு மேலே இங்கே நின்றேன்னா ஒரு அடியோட போச்சு, இனி நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்றாங்க. என் பொண்டாட்டியை காலியாக்கி நீ பார்த்துறாத போயிருன்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ரோஹிணியோட கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் பேசையில் அப்போ மனோஜை கேட்குறாங்க, எனக்கு வேணாப்பா, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, அந்த புள்ள ரொம்ப பொய்யிலே தான் வாழுது வைக்கிது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணி இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி இன்னும் வரலையா, அவங்களுக்கு கோர்ட்டுக்கு கரெக்டாக வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு கோர்ட்டு. வக்கீல் சத்தம் போடையில் அப்புறம் பார்த்திங்கன்னா, ரோஹிணி அவங்க மைனை கூட்டிகிட்டு எவ்வளோ தூரம் நடிக்க முடியுமோ அந்த அம்மா நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்துருச்சு. பிளான் பண்ணி வந்ததுன்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஒரு ஆட்டோவில் வரக்கூட என்கிட்ட 5 பைசா இல்லை, அதனால் பஸ் பிடிச்சி வந்தனால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது நல்லதாக பார்த்து செய்யுங்க, நீங்கள் தெய்வம் மாதிரி, நீங்கள் தான் எனக்கு இன்றைக்கி இப்போ தெய்வமாக எனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே கோர்ட்டில் சொல்லிடுறாங்க, மாதம் 25,000 சாப்பாட்டுக்கு நீங்கள் ரோஹிணிக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு முத்துங்க அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க, ஐயோ இப்போ நடிக்கிற அவள் பொய் சொல்கிறாங்க, ஐயோ இனிமேல் நீ பேசுனேனேம்மா ஒரு நாளைக்கு ஜெயிலில் உட்கார வச்சுருவோமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா அமைதியாயிறாங்க. அமைதியானன்னு கோர்ட்டில் எல்லாம் பேசி முடிச்சோன்னு, என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் கேட்டதுக்கு மனோஜ் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் தானடா பிரச்சனை, வீட்டுக்கு தெரிய வேணாம், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம சொல்ல வேணாண்டான்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிச்சு.